அக்னீஸ்வரன் வணக்கம். அக்னீஸ்வரன் 2024 இறுதி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தனியார் என்ஜிஓ ஒரு தனியார் நிறுவனம் பள்ளிக்கரணை நிலப்பகுதியில் அவங்க இதே மாதிரி கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ IG3 Info Limited அப்படிங்கிறது அந்த கம்பெனியினுடைய பேர். ஒரு 20 ஏக்கர் மார்டேஜ் வாங்கி அவங்க கட்டும்போது அரசு தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்ஷ்லேண்டு சதுப்பு நில பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் ஒரு கமிட்டி போட போகிறோம் அப்படிங்கிறது அவர்கள் 24 சொல்லிய செய்தி நீதிமன்றத்தில். அறப்போர் இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடியது, காப்பு காடாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள், பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில பகுதி அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்ட பகுதியில் எல்லா விதிமுறைகளையும் மீறி இவர்கள் யாருமே கவனிக்காம, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பார்க்கல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்கல, CMDA பார்க்கல, யாருமே பார்க்காம சடன்னு இவர்கள் இந்த ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அதை ரத்து பண்ணணும்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுங்களேன் இந்த விவகாரம் குறித்து. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்க இங்க பேசிய எல்லாருமே பல்வேறு துறைகள் இதுக்கு உடனடியா வேகமா ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வேகமாக ஒப்புதல் கொடுப்பதற்காகத்தான். இதுக்கு முக்கிய பிரச்சனை, இதனுடைய கரு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 2021க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் கீழே இருந்த இந்த தொழில் முனைவோர், நீங்க வெளிநாடுகள் இருந்து முதலீடு ஈர்க்கிறீங்க இல்லையா, அதுல முதலமைச்சரின் கட்டுப்பாட்டுல தான் இந்த ஒற்றைச்சாளர முறை என்ற ஒன்றை இருந்தது. ஆனா இப்ப இங்க இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒற்றைச்சாளர முறைய சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை தொழில்துறைக்கு கொடுத்துட்டாங்க. சரி. ஏன்னா ஒவ்வொரு துறையும் தனித்தனியா அவங்களுக்கு ரொம்ப கால விரயம் ஆகுது. ஆகவே நம்ம வெளிநாடுகளிலிருந்து முதலீடு ஈர்த்து வந்ததுனால ஒவ்வொரு துறையும் நம்ம ஒப்புதல் வாங்கி கடைசி நிதித்துறைக்கு அப்புறம் முதலமைச்சர் துறைக்கு வர வேண்டாம். ஆகவே தொழில்துறையை இதெல்லாம் வேகமாக முடிக்கட்டும் சொல்லி வந்ததனாலதான் இவ்வளவு வேகமாக அரசு செயல்பட்டிருக்கிறது. எல்லா துறையும் சம்மதத்தோடு தான் நடைபெற்றிருக்குது. இது எங்குமே சட்ட விதி மீறலோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்று, சதுப்பு நில காடுகள் பன்னாட்டு சட்டம் என்பது வேற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் என்பது வேற. ஆனா எவ்வளவு அளவு சதுப்பு நில காடுகளுக்குள்ள நாம அங்க இருக்கக்கூடிய தாதுக்களை எடுக்கணும் அப்படின்றத கூட தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய அமைச்சர் வந்ததற்கு பிறகு அந்த அளவை கூட என்ன பண்ணாங்க, அதிகப்படுத்திக்கிட்டாங்க. எவ்வளவு தூரத்துக்கு பாறைகளை அல்லது மணலை அல்லது எது வேணாலும் எடுக்கலாம்னு அந்த சமூக நல காடுகளுக்குள்ளேயே அதனுடைய எல்லையை விரிவாக்கம் பண்ணினாங்க. இந்த அரசு வந்ததற்கு பிறகு நாமளே இதே சத்தியம் தொலைக்காட்சியில் விவாதித்திருக்கிறோம். இங்க 2022 ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? எப்பா, அது சதுப்பு நிலம், யாருமே கொடுக்க கூடாது. ஆகையினால இதனைய கை வச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமா நீங்க சென்னையே வாழ்வாதாரமற்ற ஒரு பூமியா மாறிடும். ஏன்னா எல்லா நீரும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். ஆனா இதுக்கு முன்னாடியே அங்க நிறைய கம்பெனிகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. கார் பார்க்கிங், பெரிய பெரிய வாகனங்கள், கனரக வாகனங்கள் அங்க நிப்பாட்டி தான் இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் இங்க இந்த MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதற்கு பிறகு நான் கேட்கிறேன், இதுல செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வருவாய்த்துறை பொறுப்பு, வனத்துறை பொறுப்பு, சுற்றுச்சூழல் பொறுப்பு, அது மட்டும் இல்ல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பொறுப்பு. இவ்வளவும் இருக்கிறது என்றால் தெரிந்துதான் செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த தொழில்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒற்றைச்சாளர முறை. நீங்க இப்ப இவங்க மனு கொடுக்கறாங்கல்ல, மாத்திர முடியும் நினைக்கிறீங்களா? மாத்த முடியாது. அரசாங்கம் கொள்கை முடிவாக ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோட ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்து கட்டடத்தை அங்க எழுப்பணும்ன்ற கொள்கை முடிவெடுத்ததற்கு பிறகு மக்கள் பாதிக்கப்பட்டால் என்ன,
சதுப்பு நிலங்கள் வந்து கட்டடங்களாக வந்தால் என்ன என்கிற நிலை வந்துவிட்டால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? இறுதியாக ஒரே ஒரு வழி என்ன? நாம் நீதிமன்றத்தை நாடவிருக்கிறோம். அவங்க அங்கதான் போக வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? 2024 கொடுத்த இந்த நீங்க சொன்னக்கூடிய தீர்ப்பை இவர்கள் மையப்படுத்துவார்களா, அல்லது வெளிநாடுகளில் இருந்து வாங்கிய அந்த தனியார் நிறுவனம் முதலீடுகளை இவங்க இல்ல வேணாம், நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க இன்னொரு இடத்த கொண்டு போறோம்னு சொல்லி சொல்ல போறாங்களா? அரசாங்கம் இதிலே கொள்கையை மாத்திக்கிற போதா, அல்லது அறப்போர் இயக்கங்கள் போன்ற நாட்டு மக்களுக்கு இயற்கையான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பூவுலகின் நண்பர்கள், அறப்போர் இயக்கம், இதெல்லாம் வந்து பொதுமக்கள் சார்பா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்காக இந்த அரசு செயல்பட போகிறதா? இல்லப்பா நாங்க வெளிநாட்டு கம்பெனிக்கா, ஈரான்ல நம்ம என்ட்ரி சார் சொன்னாரு, ஈரான்ல போட்ட ஒப்பந்தம் அது வந்து இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, சட்டம் இருக்கு சார். கட்டடம் கட்டியாச்சு, என்ன பண்றது? அரசுக்குத்தான் முடிவெடுக்கிற திறன் இருக்கிறது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு புறம் முதலீடு, இன்னொரு புறம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், இன்னொரு புறம் பல துறைகள் 2 நாள்ல ஒப்புதல் கொடுக்கறாங்க. யாருக்காக? மக்களை காவு வாங்குவதற்காகவா, மண்ணை காப்பதற்காகவா? அரசுதாச முடிவெடுக்கணும். ஓகே, பேசலாம் நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு. அக்னீஸ்வரன் வணக்கம். அக்னீஸ்வரன், இந்த மார்ஸ்லாண்டை சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கக்கூடிய இந்த விவகாரம், இது சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தபோதே ஒரு PS ராமன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அப்பதான் நம்ம பள்ளிக்கரண பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில காட்டை சுற்றி எல்லாம் பெரிய காம்பவுண்ட் எல்லாம் போட்டாங்க. அப்போ வனத்துறை அமைச்சராக நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் தான் இருந்தார். ஒரு பெரிய ஃபண்டை அலாட் பண்ணி ஒரு பெரிய பாதுகாப்பு வேலிகளை எல்லாம் அமைச்சாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அரசாங்கம் அப்போ சுப்ரீம் கோர்ட் தலைமையில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னது என்னன்னா, இதனுடைய எல்லைகளை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம், விரிவாக்கம் செய்ய போகிறோம், பாதுகாக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நாங்கள் இல்லீகலாக கொடுத்ததை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை மீட்டெடுக்க ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ண போறோம். அப்படி ஏதாவது கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அது 2 துறையிலையும் முந்தைய ஆட்சியிலையும் இதே அட்வொகேட் ஜெனரல் தான் இருந்தாருன்னு சொல்றீங்க. இல்ல அப்ப அவரை கமிட்டி கோர்ட் போட்டது. இப்போ அவரு தலைமை வழக்கறிஞரா கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. ஆமா, இப்ப கேஸ் போட்டீங்கன்னா கூட, அறப்போர் இயக்கம் கேஸ் போட்டா கூட அதை சரின்னு சொல்லுவாரா என்ன? எனக்கு தெரியல, நான் தாங்க அந்த கமிட்டியில இருந்தேன், அதனால அது அந்த கமிட்டியில அன்னைக்கு வேலி போட்டோம், இன்னைக்கு கட்டடம் கட்டுறோம்னு சொல்லுவாங்களா என்ன? ஆகவே இங்க சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வெள்ளைக்காரர்கள் விட்டுட்டு போன அந்த நிலத்தை இன்னைக்கு நாம உள்ளுக்க கட்டடம் கட்டுறோம்னா நம்ம முன்னேறி இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப தமிழ்நாடு குறிப்பா சென்னை அடையாறு, கூவமாறு, அது மாதிரி பக்கிங்ஹாம் கால்வாய், கொசஸ்தல் ஆறு, இப்ப இந்த ஆற்றினுடைய தண்ணிகள் எல்லாம் நேர போய் நம்மளுடைய பூகோள ரீதியா நம்ம கடல்ல போய் சேர்ந்துரும். அது இல்லாத அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பெருநகரங்கள்லாம் அந்த தண்ணி எல்லாம் அந்த சதுப்பு நிலத்துல போய் இருக்கும். அங்க பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும். அதுக்கு பதிலா நம்முடைய பல்லுயிர் பணப்பெருக்கம் மாற்றுவதற்கு இந்த மாதிரி கட்டடங்களை கட்டினால் அரசாங்கம் தெரிந்தே செய்கிறதா தெரியாம செய்கிறதா என்பதை நீதிமன்றத்துலதான் அரசாங்கம் பதில் சொல்லும். இந்த சத்தியம் தொலைக்காட்சியில இங்க பேசின எல்லாருமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் எல்லோரும் பேசினாங்க. அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்துமா, மாற்று இடம் கொடுக்குமா? இல்ல ஒரு பல வருஷமா அந்த வழக்கை நடத்துவாங்க, கட்டடத்தை கட்டி முடிச்சிருட்டோம், மக்கள் அங்க போய் வாழ்ந்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல நினைக்கிறாங்களா என்பதை அரசாங்கம் தான் சார் பதில் சொல்ல வேண்டும். ஓகே.